ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அதாவது என்னென்னா ப்ரீவியஸோட ஹை அண்டு ப்ரீவியஸ் டேவோட லோ இதை தாண்டி கீழே ஓப்பன் ஆனாலோ இதை தாண்டி மேலே ஓப்பன் ஆனாலோ தான் கேப் அப் ஆர் கேப் டவுனுங்கிறது சொல்லலாம். இல்லை மார்க்கெட் வந்து டைரெக்டாக அதுக்கு இன்சைட் ஆஃப் த கேண்டில்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னாலே, அதாவது டே கேண்டிலுக்கு உள்ளாரே இருந்துச்சுனாலே மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். இப்போ இந்த ஃப்ளாட் ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுது. அப்படி கீழே விழும்போது இந்த இடத்தெல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம அந்த ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட்ஸில் யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது பியூராக செல்லர்ஸ் தான் வராங்க. செல்லர் லாட்டு தான் 71,000 லாட்டு வந்திருக்கு. பையர் லாட்டு 51,000 லாட்டு. ஸோ இது வந்து ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட்ஸு. ஸோ ரைட் சைடில் இருக்கிறவங்கலாம் பையர்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியவங்கலாம் செல்லர்ஸ். ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோலஸ்லாம் போட்டிருக்கேன் நான். ஸோ லாங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ செகண்ட் கேண்டிலில் இந்த இடத்துல 40,000 லாட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. அப்போது இந்த லாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாட்ஸ். இந்த 40,000 லாட்ஸு. இந்த 40,000 லாட்ஸ் யார் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ். நார்மலாக எல்லா கேண்டில்லையுமே தான் லாட்ஸ் இருக்குதேன்னு பார்த்தா, ஸோ சாதாரணமாக ரீட்டைலர்ஸ் போடக்கூடிய லாட்ஸ் வந்து ஒரு 5 லாட்டு, 3 லாட்டு, 2 லாட்டு, 1 லாட் அப்படிங்கிற மாதிரி ரீட்டைலர்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு சின்ன சின்ன ஒரு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். பட் ஹியூஜ் குவான்டிட்டிஸ்னு பார்க்கும்போது அது 40,000 குவான்டிட்டிஸ் அப்படி. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம குவான்டிட்டிஸாக தான் பார்க்கணும். லாட் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே குவான்டிட்டிஸ் தான். ஸோ 40,000 குவான்டிட்டிஸ் ஒரு சிங்கிள் ப்ரைஸில், அதாவது 24,569லேருந்து 24,565. ஸோ இந்த ப்ரைஸில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் மேஜர் ஒரு ரெசிஸ்டண்ட் ஆர் சப்போர்ட் ஏரியாவாக மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும். ஸோ செகண்ட் கேண்டிலில் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதை தான் வந்து குரூப்பில் வந்து போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், வாட்ஸ் தி செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதில் 9:27க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்த நம்ம மெசேஜ் பண்ணுறோம். ஸோ இதோட இப்போ செகண்ட் கேண்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க. பையர்ஸா செல்லர்ஸான்னு சொல்லி கேட்கும்போது செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த ஃபோட்டோவை போட்டுட்டோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 40,000 லாட்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் சைடில் தான் போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து 100% அதில் வந்து யார் இருக்காங்கன்னா செல்லர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ யாருமே பை சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாகவே செல் சைடு தான். ஸோ இப்போது இந்த செகண்ட் கேண்டில் மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை, இல்லாட்டினா மார்க்கெட் வந்து செல் சைட்லேயே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ட்ரேட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இடையில வச்சு இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஸ்கேல்பிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கால் சைட்லாம் மார்க்கெட் வந்து போகலை. கீழேருந்து ஒரு சின்ன புல் பேக் போனதுக்காக அந்த ஸ்கேல்பிங் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக மார்க்கெட் எங்கே இருக்குதுனாக்கா ஸோ டவுன் சைட்லேயே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 40,000 லாட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லாட்ஸை மார்க்கெட்டு மேலே கொண்டு போயிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட்டே பண்ணலை. ஸோ அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதை பிரேக் அவுட்டே பண்ணலை. சரி, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் அந்த இடத்துக்கே போகலை. ஸோ லாட்ஸ் எங்கே இருக்குது, எந்த இடத்துல வந்து திருப்பி நம்ம வந்து ஒரு புல் பேக் ட்ரேட் எடுக்கிறது, ரீடெஸ்ட் ட்ரேட்லாம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த லோவை வந்து நம்ம போடுறோம். இந்த லோவுக்கு அப்புறம் டைமை வந்து ஒரு 1.5 ஹவருக்கு மேலே டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இடத்த ஒரு ஜோனாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து பட்டு ரிஜெக்ஷன் ஆகி ஸோ டவுன் சைடுக்கு ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட அப்கமிங் டார்கெட்ஸ் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கக்கூடிய அனதர் கான்செப்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓவரால் டைரெக்ஷன் இது வந்து. ஸோ இதில் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது இந்த இடம் வரைக்கும் போக போகுது. இந்த கேப்பையும் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணி இது வரைக்கும் டார்கெட் போக போகுது. ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு இன்னுமே டார்கெட்ஸ் இருக்குது. இன்னொரு 50 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் 8 டேஸில் 7 டேஸில் எத்தனை நாள் அக்குமுலேஷன் அப்படின்னா இந்த ஒரு நாள், 2, 3, 4, 5வது நாள் இன்றைக்கி அக்குமுலேஷன். இந்த 2 நாள் மட்டும்தான் ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 30 மினிட்ஸ் கேண்டில். நம்ம ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி பார்க்குறது எல்லாமே 5 மினிட்ஸ் கேண்டில் தான் பார்த்து என்ட்ரிலாம் எடுக்கிறோம். இதில் 30 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்குமுலேஷன். இது ஒரு நாள் அக்குமுலேஷன் 2, 3, 4. இன்றைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு 5 கேண்டில் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அக்குமுலேஷன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ஷனாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுமாரி ஆர்டர் ஃப்ளோவோட கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளால் ஓரளவுக்கு மார்க்கெட்டை
அனலைஸ் பண்ணி அதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஹியூஜ் லாட்ஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், டைம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் ஆகுதோ அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸாக வச்சு நம்ம எடுக்கும்போது ட்ரேடை வந்து ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ணிட முடியும். சரி, இதே மாதிரி உங்களுக்கும் இந்த அனலைசிஸ் வேணும், இந்த ஆர்டர் ஃப்ளோவை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை வந்து இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கால் பண்ணலாம்.